வணக்கம். வேந்தரின் இளங்கத்து காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை 4082 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். மக்கள் விரும்பியபடி மாற்றம் நிகழ்வது உறுதி. டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே போட்டி. தேர்தல் குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கருத்து. கோடை வெயிலில் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டாம். கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் முடிவடைகிறது. அதிமுக, திமுக, தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா என அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் சுயேட்சைகள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 233 வேட்பாளர்களும் நேற்று ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதுவரை 4082 மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதில் ஆண்கள் 3612 பேர், பெண்கள் 468 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 2 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் அதிக அளவில் மனு தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற மே 2ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தில் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் மூலம் மாற்றம் வந்தே தீரும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று கோவில்பட்டி மற்றும் மதுரை தொகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். மதுரை மேற்கு தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ப. ஆனந்தை ஆதரித்து மதுரையில் கோப்புதூர் பேருந்து நிலைய பகுதியில் மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தேர்தல் மூலம் மாற்றம் வந்தே தீரும் என்றும் அனைவரும் எதிர்பார்த்திருப்பதாகவும் மாறாவிட்டால் எதிர்காலம் பற்றி சிந்திக்கவே முடியாது என்றும் டாக்டர் பாரிவேந்தர் எச்சரித்தார். இந்த தேர்தல் ஒரு வழக்கமான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் கடந்த கால தேர்தலுக்கெல்லாம் மாறுபட்டது. மிகப்பெரிய மாற்றத்தை தரவல்லது. அப்படி மாற்றம் வரவில்லை என்றால் நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நம்மால் சிந்திக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாம் மாற்றம் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மாற்றம் என்பது இந்த தேர்தல் மூலமாக வந்தே சேரும் என்று நாம் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கடந்த தேர்தலில் எல்லாம் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை. 1947இல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க சுதந்திரம் பெற்றது. தமிழ்நாடும் சேர்ந்துதான் சுதந்திரம் அடைந்தது. ஆனால் 67க்கு பிறகு தமிழ்நாடு ஏனோ தெரியவில்லை, நாம் எல்லாம் திராவிட கட்சியோடு அடிமைப்பட்டு விட்டோம். அந்த அடிமைத்தனம் தான் இவன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அடிமையாக இருந்தது போதும், நாம் இன்று விழித்துக் கொள்வோம். இவ்வளவு காலமாக செய்ய முடியாத மதுவிலக்கை இனிமேல் கொண்டு வருவதாக இரு கட்சி தலைவர்களும் ஏமாற்றுவதாகவும் ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப சரியான நேரம் வந்துவிட்டது என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இப்ப கேட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். யாரு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார்கள், எனக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பை கொடுங்கள். வாய்ப்பை கொடுத்தால் நான் படிப்படியாக உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதை டாஸ்மார்க்கை உயர்த்தி அப்புறம் மூடுவாங்களாம். படிப்படியாக மூடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க 25 வருஷம் வாய்ப்பை கொடுத்தமே, அந்த 25 வருஷமா நீ கண்டுக்காத நீங்க இப்ப சொல்றது எப்படி நம்புறது? புத்தனுக்கு இது வந்து ஞானம் வந்த மாதிரி இன்னும் 5 ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த படிப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பதி படியெல்லாம் ஏறி முடிச்சுட்டு அங்கே போய் ஏழுமலையாங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து மூடுவீங்களா?
அதே மாதிரி தான் திமுக சொல்லுகிறது, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நான் சட்டம் இயற்றுகிறேன் ஆட்சிக்கு வந்த பிறகு. இவர் எப்படியாவது அந்த சிஎம் சீட்டில் எப்படியாவது உட்காந்துடணும். அவங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும், அவள் தேவைகளை பூர்த்தி செய்யணும், உழைக்கிற அந்த சமுதாயத்திற்கு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. ஆகவே மக்களை நீங்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னதாக கோவில்பட்டியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வாக்களித்ததால் மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமையும் ஏழ்மையும் தான் என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் SA சுப்புராஜை ஆதரித்து கோவில்பட்டி மார்க்கெட் பகுதியில் மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்ததன் மூலம் அவர்கள் பதவிகளை பெற்றார்கள், பொருள்களை பெற்றார்கள் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், மக்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமையும் ஏழ்மையும் தான் என்று தெரிவித்தார். வழக்கம் போல 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து போகிற ஒரு தேர்தல் வந்திருக்கிறது. நீங்களும் பலமுறை மாறி மாறி வாக்களித்தீர்கள். அப்படி யாருக்கு வாக்களித்தீர்கள்? உங்கள் நினைவில் இருப்பதெல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு தான். திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் தான் நீங்கள் மாறி மாறி வாக்களித்தீர்கள். அதன் பலனாக 2 கட்சிகளும் தலைக்கு 25 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டார்கள், பதவியை பெற்றார்கள், பொருளை சேர்த்தார்கள். அது அவர்களுக்கு. உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் வறுமை, ஏழ்மை. பிரச்சாரத்தில் செய்தி தொடர்பாளர் பாலு, தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் N ராமகிருஷ்ணன், மதுரை மாவட்ட தலைவர் K சண்முகம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் போட்டி என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் 50 ஆண்டுகால விஷச்செடிகளான திமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேர்தலில் 6 முகம் கொண்ட கூட்டணிக்கு 7 முகம்தான் என கூறிய விஜயகாந்த், தங்களது கூட்டணி தமிழகத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். நாங்கள் 6 கட்சி கூட்டணி 6 முகம் தான், எங்களுக்கு 7 முகம் தான். மக்கள் எல்லாரும் இருப்போம். ஆக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். தர்மம் நாங்கள் தான், 6 பேர்கள் தர்மம், அதர்மம் 2 பேர். என்றால் திமுக, அதிமுக. அதிமுகவும் திமுகவும் மதுவை ஒழிப்போம் என கூறுவது ஏமாற்று வேலை என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான வைகோ குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேரவை தொகுதி மதிமுக வேட்பாளர் பூவை கந்தனை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலின் போது ஓட்டுக்கு 2000 ரூபாய் வழங்க திமுகவும் அதிமுகவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பேராசிரியர் ரவீந்திரனை ஆதரித்து பேசிய வைகோ, திமுகவின் தூண்டுதல் காரணமாகவே தாம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக, திமுக 2 பேரும் மதுவை ஒழிப்பதாக சொல்லுகிறார்கள். இது பொய், அப்பட்டமான பொய். சசி பெருமாள் சாகிற வரை கலைஞரை பற்றி வாயை திறக்கவில்லை. சட்டசபை முடிகிற வரை இதை பற்றி முதலமைச்சர் எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஜனங்களின் கோபம் மதுவின் மீது இருக்கிறது. கோடிக்கணக்கான தாய்மார்களின் ஆத்திரம் மதுவின் மீது இருக்கிறது. ஓட்டு வாங்குவதற்காக இந்த நாடகம் ஆடுகிறார்கள். மத்திய அரசு கொண்டுவரும் திட்டத்துக்கு தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை செய்வதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து நேற்று இரவு நாகல் நகரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், ஜல்லிக்கட்டு நடத்த தாம் அனுமதி அளித்ததாக குறிப்பிட்ட ஜவடேகர், சிலர் இடைக்கால தடை வாங்கியுள்ளதாகவும் அரசின் சார்பில் உரிய விளக்கம் அளித்து தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். They are expert in putting their own stamp on the schemes of central government. When there was floods in Chennai, Modi immediately came, rushed to Chennai and immediately declared 2,000 crores. The same amount distributed 5,000 each families, 8 lakh families. It was not Amma money, it was wholesale money from Modi.
தமிழகத்திற்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருந்தாலும் தமிழக அரசு முறையான ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் பகுதியில் கோவை தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பொன் ராதாகிருஷ்ணன், கடந்த 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகம் இருண்டு கிடப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவர்கள் புதிய வாக்குறுதிகளை அளித்தாலும் எந்த வாக்குறுதியையும் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் அவர் கூறினார். 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிழக்கு கடற்கரை சாலை திட்டம் உள்ளிட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அதற்கு தமிழக அரசு முறையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். கோடை வெயிலில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தால் போதிய அளவிலான கூரை அமைத்து கூட்டங்களை நடத்துமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அவர்களது முகவர்களும் கடுமையான வெயில் நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் போதிய கூரை வேய வேண்டும் எனவும், இக்கூட்டங்களில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தின் பொழுது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் விரைவு சாலையில் சென்ற பட்டாசு ஏற்றிய லாரி ஒன்றில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா நகரில் உள்ள விரைவு சாலையில் பட்டாசுகளை ஏற்றிய லாரி ஒன்று நேற்று இரவு விரைந்து சென்றது. அப்போது திடீரென லாரியில் தீப்பற்றியது. இதில் லாரியில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் பல மணி நேரம் வெடித்து சிதறின. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அரசு பேருந்து மீது ஷேர் ஆட்டோ மோதிய விபத்து. கிருஷ்ணகிரி அருகே ஒரு பெண் உள்பட 6 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் இருந்து சேலம் நோக்கி வந்த தனியார் ஏடிஎம் வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1,26,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட குரங்குச்சாவடி பகுதியில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த தனியார் ஏடிஎம் வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட பொழுது வாகனத்தில் கட்டுக்கட்டாக இரும்பு பெட்டியில் பணம் இருப்பதைக் கண்டு அலுவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முறையான ஆவணங்கள் இன்றி 1,26,00,000 ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏடிஎம் வாகனம் ஓமலூர் பகுதியில் உள்ள SBI ஏடிஎம் மையத்தில் பணத்தை வைத்துவிட்டு சேலம் நோக்கி வந்ததாக தெரிய வந்தது. பின்னர் இந்த தொகையை தேர்தல் அலுவலர் ரவிக்குமாரிடம் ஒப்படைத்தனர். இந்த வாகனத்தில் பெறப்பட்ட அனுமதி 28 லட்சம் மட்டுமே. ஆனால் இந்த வாகனத்தில் 1,26,50,000 பணம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அதிகமான அனுமதிக்கப்பட்டதற்கு அதிகமாக உள்ள பணத்தை எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக மேல் விசாரணைக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு திமுக ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டதாக அக்கட்சியின் மாநில மகளிரணி செயலர் கனிமொழி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் காட்பாடியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்த அவர் வாக்காளர்களுக்கிடையே பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் மக்களின் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என கூறினார். தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டதால் தான் பல தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக கனிமொழி குற்றம் சாட்டினார். மருத்துவ படிப்பிற்கு அந்த நுழைவுத் தேர்வுகள் அது இருந்தால் சாமானிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவ கல்லூரிகளுக்குள் வர முடியாது என்று உணர்ந்ததால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை ரத்து செய்தது. இன்று மறுபடியும் அந்த நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வருவதற்கான அத்தனை வழிவகைகளையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அதை எதிர்த்து எதையுமே செய்யவில்லை. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்கு EVKS இளங்கோவன் மீது சென்னை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூரில் கடந்த 23ஆம் தேதி நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் EVKS இளங்கோவன் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தில்லியில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்தார்.
அதன் பேரில் ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் இளங்கோவன் மீது தற்பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை D2 காவல் நிலையத்தில் பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நேற்று திருவாரூர் காவல்துறையினரும் நேற்று இதே சம்பவத்திற்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே அரசு பேருந்து மீது ஷேர் ஆட்டோ மோதிய விபத்தில் ஒரு பெண் உள்பட 6 பேர் பலியாகினர். பர்கூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்றிரவு 9 மணியளவில் 11 பேரை ஏற்றிக்கொண்டு ஜெகதேவியை நோக்கி ஷேர் ஆட்டோ ஒன்று சென்றது. நாகமங்கலம் என்ற இடத்தில் சென்றபோது பர்கூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது ஷேர் ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் ராணி, கார்த்தி, ஓட்டுநர் பிரகாஷ் உள்பட 5 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 6 பேரில் ஒருவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் மட்டுமே வளர்ச்சி பெற்றிருப்பதாக தேமுதிக மகளிர் அணி செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரின் தொகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என குற்றம் சாட்டினார். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரேமலதா திமுக அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் நேற்று மனு தாக்கல் செய்தார். முன்னதாக எடப்பாடி தொகுதி இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலர் AKT வரதராஜன் திறந்து வைத்தார். பின்னர் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சண்முகவல்லியிடம் வேட்பாளர் வெங்கடேசன் மனு தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மாநில மகளிரணி செயலர் அமுதா ராஜசேகரன், மாவட்ட தலைவர் மனோகரன், பாஜக மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹரிஹரன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மேலதாளம் முழங்க கட்சி தொண்டர்களுடன் அவர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றார். பின்னர் சேலம் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிக்குமாரிடம் ஹரிஹரன் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி செயலர் அமுதா ராஜசேகரன், மாவட்ட தலைவர் மனோகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடும் 11 இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதி லோகநாதன், முதலியார்பேட்டை ஜெகநாதன், ஊசுடு ஜெயப்பிரியா, நெல்லித்தோப்பு சித்ரா, காலாப்பட்டு தொகுதி சுபலட்சுமி உள்பட 11 இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் மாநில செயலர் புருஷோத்தமன் உள்பட 29 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதேபோல கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனிப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் கலையரசன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திட்டக்குடி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் மனு தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். வேட்புமனு தாக்கலின் போது இந்திய ஜனநாயக கட்சி மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, மண்டல தலைவர் ஆசிரியர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வழக்கமாக அதிமுக, திமுக ஆகிய இரு கூட்டணி இடையேதான் கடும் போட்டி ஏற்படும். மற்ற கட்சிகள் களத்தில் இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நேர்மாறாக தற்பொழுதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க VIP தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் VIP தொகுதி சுற்றில் தமிழகத்தின் முதல்வராக 2 முறை பதவி வகித்தவரும் தற்பொழுதைய நிதி அமைச்சருமான O பன்னீர்செல்வம் போட்டியிடும் போடி நாயக்கனூர் தொகுதி பற்றி பார்க்கலாம். புவியியல் ரீதியாக மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 353 மீட்டரில் போடி நாயக்கனூர் அமைந்துள்ளது. போடி நகரை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் காபி, ஏலம், மிளகு உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. மலையடிவாரத்தில் இலவம் பஞ்சு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி போடி தொகுதியில் மொத்தம் 2,57,098 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,706 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,29,381 பேரும் உள்ளனர். இது மட்டுமின்றி 3ஆம் பாலினத்தவர் 11 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
1957 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 4 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் 95,235 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த எஸ் லட்சுமணன் 65,329 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 29,906 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டம் பல ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவ மாணவிகள் மட்டுமின்றி மக்களும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஏலக்காய் மற்றும் மலையில் விளையும் விவசாய பொருட்களை பாதுகாக்க கிடங்கு அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரங்கணி டாப் ஸ்டேஷனுக்கு புதிய சாலை திட்டம் மற்றும் சுற்றுலா மையம் அமைக்க வேண்டும், போடி அகமலை சாலை திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கிடப்பில் உள்ளது. கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே கொம்புதுர்க்கி அணை கட்ட வேண்டும், மலை கிராமங்களுக்கு தரமான சாலை அமைத்தல் போன்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. போடி நாயக்கனூர் பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். போடி தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் களமிறங்குகிறார். திமுக சார்பில் போட்டியிடும் எஸ் லட்சுமணன் 2016 போடி தொகுதி உறுப்பினராக பதவி வகித்தவர். போடி ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராகவும் ஒன்றிய கழக செயலராகவும் பதவி வகித்துள்ளார். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் தலைவர் கலைஞர் அவர் முதல்வர் ஆனவுடன் அனைத்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மலைவாழ் மக்களுக்கு தேவையான கிராமங்களுக்கு சாலை வசதியில் அமைத்துக் கொடுப்போம் என்பதை உறுதி கொள்கிறோம். போடியில் இருக்கக்கூடிய மாம்பழத்தில் அதிகமாக மாங்காய் விளையக்கூடிய பகுதி போடி பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காய்கள் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உரிய விலை கிடைக்கின்ற வகையிலே இங்கே ஒரு மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்போம் என்பதை உறுதி கொள்கிறோம். கடந்த 5 வருட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதி மக்களிடத்திலே குறைகளை கேட்டு தொகுதி மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை. தேமுதிக சார்பில் ஏ வீரபுத்திரன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். போடி நாயக்கனூரில் மக்கள் நிறைய குறைகளை என்னிடம் கூறியுள்ளார்கள். இந்த தேர்தலில் ஆட்சி அமைத்து எங்கள் தொகுதிக்கு வேண்டியதை, எங்கள் குறைகளை, மக்கள் கூறிய குறைகளை எங்கள் கேப்டனிடம் கூறி நமக்கு தொகுதிக்கு வேண்டியதை பெற்று செயல்படுத்துவோம். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்களை இன்னும் அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் வேட்பாளராக வெங்கடேஸ்வரன் களமிறக்கப்பட்டுள்ளார். என்னை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்தால் கிராமங்கள் தோறும் குளங்கள் தூர்வாரி ஆழப்படுத்தி நிரந்தரமாக அதில் நீர் தேக்குவதற்கு ஏற்பாடு செய்வேன். மேலும் போடி அகல் ரயில் பாதை, போடி மதுரை அகல் ரயில் பாதையை மத்திய அரசு நிதி உதவியுடன் மிக துரிதமாக அதிக நிதி ஒதுக்கி துரிதமாக வேலை முடிப்பதற்கு ஏற்பாடு செய்வேன். நீங்கள் என்னை பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும் வகையில் மேற்படி வேலைகளெல்லாம் செய்து முடிப்பேன் என்றும் கூறுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ராமகிருஷ்ணன் போடி தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆண்டு கொண்டு இருக்க கட்சியும் சரி, இந்த போடி சட்டமன்ற தொகுதிக்கு சொன்னதை அவர்கள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. எனக்கு வாக்களித்தால், அதாவது விவசாயத்துடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அங்கங்கே இருக்க குளங்களை தூர்வாரப்படும். படித்த இளைஞர்கள், அதாவது இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அங்கங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி அவர்கள் தகுதிக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் வேலை வாங்கி தரப்படும். என்னை வெற்றி பெற செய்தால் போடி சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டிலே முன்மாதிரி சட்டமன்ற தொகுதியாக ஆக்கப்படும். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு. பாரிஸில் வன்முறையில் முடிந்த போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களும் தொழிற்சங்கத்தினரும் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. பிரான்சில் தற்போதுள்ள தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாடு முழுவதும் இதனை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தலைநகர் பாரிஸில் தொழிலாளர்களும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15,000க்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதேபோல் பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதில் 24 காவலர்கள் காயமுற்றனர். நாடு முழுவதும் 124 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே வன்முறையில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தியது. மும்பையில் உள்ள வான்கடை திடலில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக கேப்டன் கௌதம் கம்பீர் 59 ரன்கள் எடுத்தார். 175 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்திலேயே பார்த்திவ் பட்டேலின் விக்கெட்டை இழந்தது. இதையடுத்து ரோஹித் சர்மாவுடன் இணை சேர்ந்த ராயுடு ஸ்கோரை உயர்த்தினார். அதிரடியாக விளையாடிய கெவின் பெலார்ட் 17 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து வெற்றியை எளிதாக்கினார். இதன் மூலம் 18 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து மும்பை அணி வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக 68 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை 4082 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல். மக்கள் விரும்பியபடி மாற்றம் நிகழ்வது உறுதி. டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே போட்டி. தேர்தல் குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கருத்து. கோடை வெயிலில் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டாம். கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.